தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திருத்தொண்டர் வேதசாட்சி தூய லாரன்ஸ் விழா. இந்த இனிய நாளிலே புனிதருடைய பெயர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் புனிதனுடைய திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவோம். புனிதருடைய பரிந்துரையும் இறைவனுடைய ஆசீரும் அவருடைய வாழ்விலை தொடர்ந்து வழி நடத்துவதாக. அன்பு சகோதரமே, மறைசாட்சியாக வாழ்வோம். யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24 26 வரை இருக்கின்ற வசனங்கள் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கோதுமை மணியாக மண்ணில் மடிந்து விளைச்சலை கொடுத்து தொண்டு செய்வதன் வழியாக இயேசுவினுடைய அருகிலே இருக்கவும் அவரை பின்தொடரவும் தந்தை அளிக்கின்ற மாட்சியின் மகிமையிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கின்றது. திருத்தொண்டர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து ரோமைக்கு சென்று அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவருடைய 7 திருத்தொண்டர்கள் ஒருவராக இருந்தவர். தூய லாரன்ஸில் ஒப்படைக்கப்பட்ட பணி ஏழைகளை பராமரிப்பது, பாதுகாப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது. ஏனெனில் தொடக்க திருச்சபையானது ஆயிரக்கணக்கான ஏழைகளை, எளியவரை, ஆதரவற்றவர்களை பராமரித்து வந்து கொண்டிருந்தது. இந்த பணிதான் லாரன்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. வலேரியன் என்கின்ற அரசனுடைய வேதகலாபனை காலத்திலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 257 வலேரியன் அரசன் 2 ஆணைகளை பிறப்பிக்கின்றார். ஒன்று, குருக்கள் சிலைகளுக்கு பழி செலுத்த வேண்டும், மறுத்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். மேலும் வழிபாட்டிற்காக கல்லறைகளிலோ பொது இடங்களிலோ கூடக்கூடாது, அப்படி கூடினால் அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள் என்பது முதல் கட்டளை. இரண்டாவதாக, குருக்களும் கிறிஸ்தவர்களும் கொடுமையாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்பது 2வது ஆணை. இந்த வேத கலாபனை காலத்தில் தான் 2ஆம் சிக்ஸ்து திருத்தந்தையும் 7 திருத்தொண்டர்களும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் திருத்தந்தையும் அவருடைய 6 திருத்தொண்டர்களும் கல்லறையிலே வழிபாட்டிற்காக கூடியிருக்கின்ற பொழுது அதை அறிந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்கிறது, அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது. இப்படி கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது லாரன்ஸ் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸை நோக்கி கேட்கிறார், தூய குருவே, உம்முடைய திருத்தொண்டரை நான் இல்லாமல் நீர் மட்டும் செல்லுகின்றீரே என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அதற்கு திருத்தந்தை சொல்லுகின்றார், இன்னும் 3 நாட்களிலே நீயும் என்னை பின்தொடர்வாய் என்று சொல்லி. இத்தகைய வேத சாட்சியினுடைய மரணத்தை பற்றி மிலான் நகர் ஆயராக இருந்த அம்புரோசியார் தன்னுடைய குறிப்பிலே குறித்து வைத்திருக்கின்றார். திருத்தந்தை சொன்ன பிரகாரமே 3 நாட்களிலே தூய லாரன்ஸும் வேத சாட்சியாக மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். இந்த 3 நாட்களில் அரசன் வலேரியன் தூய லாரன்ஸை பார்த்து கட்டளையிடுகின்றார், திருச்சபையினுடைய மதிப்பு மிக்க பொருட்கள் அனைத்தையும் அரசன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த 3 நாட்களிலே தூய லாரன்ஸ் அனைத்தையும் விற்று, திருப்பலியின் பாத்திரங்களை கூட விற்று அதை ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து 3 நாட்கள் கழித்து அவர்களை அரசன் முன்னால் அழைத்து வந்து இவர்களே திருச்சபையின் மதிப்புமிக்க சொத்துக்கள் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டவுடன் அரசன் கொதித்தெழுந்து அவரை கொலை செய்ய தீர்ப்பிடுகின்றான். எவ்வகைய சாவு என்றால், அவரை இரும்பு கட்டிலை படுக்க வைத்து அந்த கட்டிலுக்கு அடியிலே தீயை மூட்டி அதன் வழியாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக துடிதுடித்து சாக வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை. இதன் பிரகாரம் அவரும் இரும்பு கட்டளிலே படுக்க வைக்கப்பட்டு தீ மூட்டப்படுகின்றது. தீ நன்கு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது லாரன்ஸ் தன்னை சுற்றி சிரித்து கொண்டிருந்த கொடூரர்களை நோக்கி சொல்லுகின்றார், இதோ என்னுடைய ஒரு பக்கம் எரிந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள், மறுபக்கமும் வேகட்டும் என்று சொல்லி. சிறிது நேரம் கழித்து, இதோ என்னுடைய 2 பக்கமும் வெந்து விட்டது, எனவே எடுத்து உண்டு கொளுத்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அவர்களை சாடியதாக அவருடைய இறுதி வார்த்தைகள் சொல்லி காட்டுகின்றன. இத்தகைய மறைசாட்சிய வாழ்வு வாழ்ந்து மடிந்த தூயவருடைய விழாவைத்தான் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் ரோமை நகருடைய பாதுகாவலராக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ரோமை நகரிலே 5 பேராலயங்கள் இருக்கின்றன. 1 தூய கன்னி மரியாளுக்கு, 2 தூய பேதுருவுக்கு, 3 தூய பவுலடியாருக்கு, 4
தூய யோவானுக்கு 5வது, தூய திருத்தொண்டர் லாரன்ஸுக்கு. இந்த அளவிற்கு திருச்சபையால் உயர்த்தப்பட்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதன் வழியாக இறைவனுடைய அன்பிலே இணைந்து மறைசாட்சியாக வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்திய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் மறைசாட்சிய வாழ்வு வாழ இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். மறைசாட்சிய வாழ்வு என்பது இறைவனுக்காக, திருச்சபைக்காக, இறைவனின் கோட்பாடுகளுக்காக, இறைவனுடைய மக்களுக்காக தன்னையே இழந்து இரத்தம் சிந்தி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவது. இத்தகைய செந்நிற வேத சாட்சிய வாழ்வு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஒரே நாளிலே ரத்தம் சிந்தி சிகப்பு வேத சாட்சியாக மதிப்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்த வாக்கியமாக இருக்கும். ஆனால் நாம் ஒவ்வொரு வேத சாட்சியாக வாழ முடியும். எப்படி? வெள்ளை வேத சாட்சிகளாக. அது எப்படி? நீ நற்செய்தியிலேயே இயேசு சொல்வதை போல தொண்டு செய்பவர் என்னை பின்தொடரட்டும் என்று சொல்கின்றாரே, அதை போல பிறருக்காக வாழ்வது, நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்காக தன்னையே இழக்க முற்படுவது. எப்பொழுது நாம் தன்னை இழந்து தன் வாழ்வு ஒரு பொருட்டாக கருதாமல் இறைவனுடைய மதிப்பீடுகளையும் இறைவனுடைய திருச்சபையும் வாழ முற்படுகின்றோமோ அப்பொழுது நாமும் வேத சாட்சிய வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் கூட பெற்றோர்கள், பெரியவர்கள் எத்தனையோ பேர் இந்த வெள்ளை வேத சாட்சிய வாழ்விலை பங்கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, தன் உறவினர்களுக்காக, இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக என்று சொல்லி தன்னையே இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பரம தந்தையினுடைய மதிப்பளிக்கும் மகிழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இத்தகைய வேத சாட்சிய வாழ்வு வாழத்தான் இன்றைய நாளிலே திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தொண்டு செய்பவர் என்னை பின்தொடரட்டும் என்று சொன்னார். தொண்டு செய்வது நல்லதுதான். தொண்டு செய்வது பிறருக்கு நல்வாழ்வையும் இறைவனுடைய ஆசை நமக்கு பெற்றுக் கொடுப்பதுதான். தொண்டு செய்கின்ற பொழுது நம் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி என்கின்ற மருந்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் எப்படி தொண்டு செய்வது? கொடுக்காமல் தொண்டு செய்ய முடியாது. எதை கொடுப்பது? பொருளை மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த ஆசிரை, நல் வாழ்வை, நல் பலன்களை, நற்குணங்களை நாம் பிறருக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது, தியாகம் செய்கின்ற பொழுது நாமும் தொண்டு செய்கின்றோம். அந்த தொண்டை எப்படி செய்வது? 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுடியார் சொல்லுவார், தொண்டு செய்கின்ற பொழுது, பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது முக வாட்டத்தோடோ அல்லது கட்டாயத்தினாலோ கொடுக்காமல் முக மலர்ச்சியோடு கொடுங்கள் என்று சொல்லுவார். ஆக நாம் பிறருக்காக வாழ்கின்ற பொழுது ஏதோ செய்ய வேண்டுமே என்கின்ற அந்த நோக்கத்தில் அல்ல, இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அல்ல, மாறாக முகமலர்ச்சியோடு புன்முறுவலோடு பிறருக்காக தன்னையே முன் வந்து கையளிக்கின்ற பொழுது, இயேசு தன்னையே நமக்காக கையளித்ததை போல முழுமையாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் முழுமையாக தன்னை நமக்கு கையளித்ததை போல நாமும் நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்காக, அவருடைய இறை வாழ்விற்காக, அவர்கள் நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை கையளிக்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் தொண்டு வாழ்விலே பங்கெடுக்கின்றோம், இயேசுவை பின்தொடர்கின்றோம். இயேசுவை பின்தொடர்கின்ற பொழுது கடவுள் சொன்னார் அல்லவா, தொண்டு செய்பவர்களுக்கு என் தந்தை மதிப்பளிப்பு என்பதை போல நாமும் தந்தையினுடைய மதிப்பளிக்கும் மாட்சிமையிலே பங்கெடுக்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரமே, திருத்தொண்டர் தூய லாரன்ஸுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்பிற்கு ஏற்றார் போல கோதுமை மணியாக மடிய முன் வருவோம். நம்மிலே நாம் இறக்கின்ற பொழுது மட்டுமே பிறரிலே நாம் உயிர்த்தெழ முடியும். பவுலடியார் 1 கொரிந்தியர் 15:42 சொல்வதை போல அழிவுக்குரியதாக விதைக்கப்படுவது அழியாததாக உயிர்த்தெழும் என்ற வார்த்தை கேட்டார் போல அழிவுக்குரிய இந்த உடலை நாம் பயன்படுத்தி என்னுடைய மாட்சிமைக்காக நம்மையே நாம் மடிந்து கொள்ள இழக்க முற்படுகின்ற பொழுது உயிர்த்தெழுதலிலே கடவுளை மாட்சிமையின் மகிமையின் உடலாக உயிர்த்தெழுவும், அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுப்போம். எப்படி திருத்தொண்டரை இறைவன் மாட்சிப்படுத்தியதை போல இறைவன் நம்மையும் மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே அன்பு சகோதரமே, நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேத சாட்சியாக மாறுவதற்காக. ஒரு சிலருக்கு சிகப்பு வேத சாட்சிகளாக இரத்தத்தை சிந்தி இறைவனுக்கு சான்று பகர வாய்ப்பு கிடைத்தது. நமக்கோ வெள்ளை வேத சாட்சிகளாக மாற நம்முடைய அன்றாட வாழ்விலே நன்மைகளை செய்வதன் வழியாக, உதவுவதன் வழியாக, பிறருடைய துன்பத்திலே துணை புரிவதன் வழியாக, பிறருடைய வாழ்வில் மேன்மைக்காக தன்மை இழப்பதன் வழியாக நாமும் வேத சாட்சியாக, மறைசாட்சியாக வாழ முடியும். அத்தகைய வாழ்விற்காக அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை மகிமையின் மாட்சிமையை பங்கெடுக்க செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.